ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹோட்டல் ஸ்டைல்ல சாம்பார் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு வெண்டைக்காய் தான் காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் காய்க்கு ஏத்த அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கடைஞ்சு வச்ச பருப்பை தான் நான் அதில சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஆச்சி சாம்பார் பவுடர் இதில கொஞ்சம் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊத்திக்கிறேன். லாஸ்ட்டா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. சாம்பார்ல கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தாளிச்சு வச்சத சாம்பார்ல ஊத்திக்கோங்க. பாருங்க நம்மளோட டேஸ்ட்டான ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.